புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு நியமனமும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் 3 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னும் போது அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சா போதைப் பொருள் பழக்க வழக்கம் இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும். இன்னைக்கு டிஜிபி நியமனத்திலேயே வந்துட்டு ஒரு சரியான பதிலடியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு அப்புறமா வந்து தாவேக்காட்டிருந்து ராஜ்யசபா சீட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு இது பொற்காலம், ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். அதாவது திமுகவை அந்த இடத்துலேருந்து அப்படியே விலக்கிட்டு இப்போ நான் தான் வந்து திமுக, நான் தான் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இப்போ தாவேக்கா வந்து ஃபில் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வந்துட்டு இப்போ தாவேக்கா போகுது அப்படின்னா அது இன்னமும் அதிகமாக தாவேக்காவை இந்திய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவான விஷயமா இருக்குது. இப்போ அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்தது அவர் தான் வந்து ஒரு பெரிய ஆட்டத்தை ஆட போகிறாரு, பெரிய கண்டென்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மத்தியில் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு போட்டியாக வந்து நிற்பார் அப்படிங்கிற செய்தியை வந்து இப்போ எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ந்து அப்படியே வந்து அடுத்தது ஃபீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னது இது? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு நியமனமும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்ற கையோட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் ஒரு க்ளோஸ் டோர் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா 2 பேர் மட்டும்தான், முதல்வர் விஜய் அவர்களும் மகேஷ்குமார் அகர்வால் அவர்களும் 2 பேரும் உட்காந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி 3 மணி நேரம் பேசினதாக சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 3 அசைன்மெண்ட் வந்து சைன் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக முதல் விஜய் அவர்கள் 3 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னும் போது அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய இந்த கஞ்சா போதைப் பொருள் பழக்க வழக்கம் இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் தாவேக்கா அரசு மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றீங்க, 22 நாளில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிஜிபி நியமனத்திலேயே வந்துட்டு ஒரு சரியான பதிலடியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 3 அசைன்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த கஞ்சா பழக்க வழக்கம், அதை தாண்டி வந்து இந்த ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தணும். அதையும் தாண்டி 3ஆவதாக வந்துட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்துட்டு கைது பண்ண போகிறோம், இந்த பிடிச்சிட்டோம், இந்த பண்ணிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கைது பண்ணுறோம், கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறோம், அடுத்த வேலையை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபாஸ்ட் மோடில் வந்து தாவேக்கா அரசு இயங்க ஆரம்பிச்சிட்டதாகவும் வந்து செய்திகள் வரதை பார்க்குறோம். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு இன்றைக்கி புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுக்கக்கூடிய அவரை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து இதற்கு முன்னாடி அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய ரெக்கார்ட்ஸை பார்த்தா நமக்கு தெரியும். 22 வயசுலேயே வந்துட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்துட்டு நியமனம் செய்யப்பட்ட ஒருத்தர் தான் அவர். அப்போவே வந்து பயிற்சி பெற்று அப்போவே பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நியமனம் செய்யப்பட்டவர். அதை தாண்டி வந்து எஸ்பி ஆகவும் ஏடிஜிபி ஆகவும் நிறைய இடங்களில் ஒரு ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அரசுக்கு ஒரு அடிப்படைஞ்ச மாதிரியோ இல்லை வந்து அவங்க சொல்கிறத செய்கிற மாதிரியோ அப்படின்றது இல்லாமல் நியாயம் எது தர்மம் எது அப்படின்னு பார்த்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால் வந்து பேசப்பட்ட ஒருத்தர். ஸோ அவர் வந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கில் வந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததான் முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காங்கிரஸுக்கு எம்பி சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராஜ்யசபா சீட்டு வந்து தாவேக்காவிலேருந்து ஒருத்தர் கிடைக்க போகுது. அப்போ தாவேக்கா வந்துட்டு ராஜ்யசபாலையும் மாநிலங்களிலும் ஒரு உறுப்பினர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சீட்டை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கிறிஸ் ஜோடங்கர் வந்துட்டு விஜய் அவர்களை சந்தித்த செய்திகள்லாம் பார்த்தோம். இதோட விளைவாக இப்போ என்ன முடிவெடுத்திருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னா, இந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுக்கறதா வந்து முடிவெடுத்திருக்காரு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி திமுக கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு, தேர்தலுக்கு அப்புறமா வந்து தாவேக்காட்டிருந்து ராஜ்யசபா சீட்டு. என்னை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸுக்கு இது பொற்காலம், ஒரு நல்ல காலம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம், ஒரு அதிர்ஷ்ட காலம்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது, அதாவது கேட்காமே சில விஷயங்கள் கிடைக்குதுன்ற மாதிரி, கேட்ட உடனே வந்து கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, காங்கிரஸ் தான் புத்திசாலியா, சிஎம் விஜய் அவர்கள் எதுவுமே யோசிக்காமல் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது
கண்டிப்பாக கிடையாது. இது வந்து எதிர்கால சிந்தனை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். என்னென்னா இப்போ அடுத்ததாக வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதுலேயுமே காங்கிரஸ் கூட்டணி நம்ம கூட தான் இருக்க போகுதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இப்போ அந்த இடத்துல, அதாவது மாநிலத்தை தாண்டி நீங்கள் மத்தியில் நம்மளுடைய கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக காங்கிரஸ் அங்கே நிற்கணும். இப்போ திமுகவுக்கு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, திமுக மாநிலத்தில் எப்படியோ மத்தியிலையும் அதே மாதிரி ஒழிக்கணும் அப்படிங்கும்போது காங்கிரஸ் அவங்களுக்கு ஒரு கை கொடுக்குற விஷயமா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறது, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே காங்கிரஸ் வந்து முன்னாடி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக வந்துட்டு பாஜக எதிர்ப்பு அப்படின்னும் போது காங்கிரஸ் அங்கே வந்துட்டு அங்கே எதிர்ப்பு இதெல்லாம் விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த இப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் ஃபில் பண்ணியிருக்காரு. அதாவது திமுகவை அந்த இடத்துலேருந்து அப்படியே விலக்கிட்டு இப்போ நான் தான் வந்து திமுக, நான் தான் தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இப்போ தாவேக்கா வந்து ஃபில் ஆகிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக, அதாவது அடுத்து வரப்போகிற தேர்தல், அடுத்து சந்திக்க போகிற எல்லா தேர்தல்களையுமே இது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நீ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையுமே வந்து தாவேக்காவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல மூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்படுது. இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் இப்போ திமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தாவேக்கா கூட இருக்காங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டதுனால கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி உடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். அவங்களும் வந்து நாங்கள் ஆட்சியை கவிழ்க்கிற ஐடியாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ராஜ்யசபா சீட்டும் கொடுத்தாச்சு, 5 எம்எல்ஏ வந்தாச்சு அப்படின்னும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே திமுக இருக்கா இல்லையா, வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா இல்லை வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்கிறதான் பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஆனால் தாவேக்காவை இந்தியா கூட்டணியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இப்போ வரக்கூடிய அடுத்த 2 வாரங்களுக்குள்ளே அதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு வேளை வந்துட்டு இப்போ தாவேக்கா போகுது அப்படின்னா அது இன்னமும் அதிகமாக தாவேக்காவை இந்திய அளவில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்குங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவான விஷயமா இருக்குது. இந்த சமயத்தில் மகாராஷ்டிராவில் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதில் எவ்வளோ கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நைனா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகாராஷ்டிரா பாருங்கள் இவ்வளோ சொல்லி கரெக்டாக வந்து அதை பண்ணியிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கீங்க, அவங்கள பார்த்து கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து இதை மேற்கோள் காட்டி வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க இல்லையா மகாராஷ்டிராவில், அதே மாதிரி நம்ம இதில் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளை நீங்கள் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய பாணியில் ஒரு பதிலடியும் கொடுத்துருந்தாரு. அதாவது நான் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், அடுத்து நான் பண்ண போகிறத நான் இங்கே பொறுத்திருந்து பாருங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இங்கே இப்போ 50,000 கோடி அவங்க வந்து கொடுக்கும் போது நம்ம ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற கேள்வி அவங்க முன் வச்சுருக்காங்க. இதுக்கு மத்தியில் அதிமுக கட்சியில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ட்விஸ்டையும் பார்க்கும்போது கட்சி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கட்சிக்குள்ளே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து உத்து நோக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கட்சி வந்து அழிஞ்சிரும், இந்த கட்சி வந்து இதுக்கப்புறம் மீண்டே வராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கட்சி ஓரளவுக்கு உருப்பெற்று வந்துக்கிட்டு இருக்கு. பழையபடி மீண்டு வர முடியுமான்றதை தாண்டி இப்போ வரக்கூடிய அடுத்த தேர்தல்களையாவது இந்த கட்சி வந்து போட்டியிடணும், ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கணுங்கிற ஒரு முகத்தோடு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக ரெடியாக வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் விஜயபாஸ்கர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது ரொம்ப நாளாகவே வந்துட்டு யோசனையாகவே இருந்தார். அவர் தாவேக்கால சேர போகிறாரா, கட்சியிலிருந்து விலக போகிறாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டையில் அவருடைய அலுவலகம், அதாவது அந்த நிர்வாகி அலுவலகம் இருக்கும் இல்லையா, அந்த சாவி விஜயபாஸ்கர் நிர்வாகி அந்த ஆதரவாளர் தான் இருந்துச்சு. அந்த சாவி இப்போ இபிஎஸ் ஆதரவாளர்களுடைய கைகளுக்கு போயிருக்கு. அதை வந்து புதுக்கோட்டையில் பயங்கரமாக வந்து வெடிலாம் வெடித்து கொண்டாடினதையும் பார்த்தோம். அப்போது அதிமுக கட்சிக்குள்ளே இந்த பிளவுகள் இதெல்லாம் தாண்டி விஜயபாஸ்கர் வேறொரு முடிவு எடுக்க ரெடி ஆகிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் அவர் இதுக்குள்ளே வருவாரா, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வருவாரா அப்படிங்கிறத வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லை வேறு என்ன முடிவெடுக்க போகிறாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வீடியோ ஒன்று எக்ஸ் வலைத்தளத்தில் பயங்கரமாக வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு பேட்டி வந்து கேட்குறாங்க, செய்தியாளர்கள் பேட்டி மூலிமா கேட்டுட்ருக்காங்க. எப்போவுமே புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த பேட்டியெல்லாம் பெருசாக வந்து கொடுக்க மாட்டார். கொடுத்தாலுமே எப்படி கொடுப்பார் அப்படின்னா 4 வார்த்தை பேசிட்டு வரேன் நன்றி அப்படின்ட்டு போயிடுவார். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இன்றைக்கி என்ன கடந்த 2 நாள் முன்னாடி அந்த விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃபீல்டில்.
என்ன ஆயிருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இப்படி இருக்கே சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள். அவர் அந்த கேள்வியை அப்படியே கேட்டுக்கிட்டு பக்கத்தில் யாரும் துளசின்னு யாரும் வந்துருப்பாங்க போல். அவங்கள பார்த்துட்டு, அம்மா துளசியே நீ தானே நல்லா இருக்கியாம்மா, இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு போகிறாரு. இது ஒரு மாதிரி எப்படின்னா இவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். அவர் வந்து அட்லீஸ்ட் அதுக்காக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லை இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ டிஜிபி நியமனத்துலேருந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாது போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே போயிட்டுருக்க அவங்கள கூப்பிட்டு பேசுகிறது, செய்தியாளர்களை அந்தளவுக்கு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி. ஆக்சுவலி செய்தியாளர்களை அவமானப்படுத்த சொன்னால் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க, செய்தியாளர்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா, அவங்களாம் உண்மையாக நியூஸை போடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவங்க நியூஸ் போடுறாங்க, அவங்க பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் செய்தியாளர்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளை கொண்டு வந்து அமைச்சர்கள்ட்ட சேர்க்குறாங்க. அப்போ அந்த கேள்வி அவங்க வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா மக்களோட கேள்வியாக தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கேள்விக்கான மரியாதையாவது இருக்கணும். அவர் என்ன சும்மாவா ஏதாவது கேட்டாரா, என்ன சார் சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டீங்களா, தோசை சாப்பிட்டீங்க அப்படியே கேட்டார். அவர் கேட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருக்கே சார், என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாரு. அதை வந்து காது கொடுத்து கேட்காம அவர் பாட்டு நகர்ந்து போனது உண்மையிலே வந்துட்டு ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா தாவேகா கட்சியில் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டுறாரு, ஏன் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்ற அந்த கேள்வி வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் நீங்கள் ஒரு முதலமைச்சர் அப்படின்னும் போது ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டியது ஒரு கட்டாயம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் மோடி சந்திச்சாரா, விஜய் மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பேரிசனும் போயிட்டுருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ப்ரெஸ் மீட் பண்ணாமல் இருக்காரு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுகள் ஒரு இடம் கிடச்சா கூட அந்த இடத்துல வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டையும் சீக்கிரம் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு. அடுத்ததாக வந்துட்டு இந்த திருச்சியில் செவிலியர் ஒரு பெண் வந்து இறந்து போன செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த இறந்து போன பெண் வந்து இறந்து போனதுக்கு ரீசன் வந்து மூக்கில் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனால் தவறுதலாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுக்காக திருச்சி செவிலியர்கள்லாம் போராட்டம் பண்ணதையும் பார்த்தோம். இப்போது அந்த குழந்தை ஏன் இறந்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து வெளியாயிருக்கு. என்னென்னா தரமற்ற மருந்தே காரணம். அதாவது டெக்ஸாமெத்தோசோன் அப்படிங்கிற அந்த தரமற்ற மருந்து வந்து மருந்து வந்து தரமற்ற மருந்து, அது எக்ஸ்பைரியோ அந்த மருந்து வந்து இப்போ உபயோகிக்க தகுதி இல்லாத ஒரு மருந்தாக இருந்திருக்கு. அந்த மருந்தை பயன்படுத்தினதுனால இப்போ அந்த குழந்தை இறந்து போயிருக்கான்ற செய்தி வெளியாகுது. அப்போது தரமற்ற மருந்து அங்கே ஸ்டாக் ஆகிருக்கு அப்படின்னா இது 20 நாள்லையா ஸ்டாக் ஆகிருக்கும், இதுக்கு முன்னாடியே ஸ்டாக் ஆகிருக்குமா இல்லையா? ஸோ அப்போ அந்த விஷயத்தையும் நோண்டி பார்க்க வேண்டி இருக்குது. அப்போது அந்த லட்சணத்தில் தான் எல்லா அரசு மருத்துவமனையும் இயங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் நம்ம நம்பி வாங்கி சாப்பிட்ற, இல்லை அவங்கள நம்பி நம்ம போய் படுக்கிறோம்ல ஸ்ட்ரெச்சரில் என்னை வந்து காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதை ஃபஸ்ட்டு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தணும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போது அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்தது அவர் தான் வந்து ஒரு பெரிய ஆட்டத்தை ஆட போகிறாரு, பெரிய கண்டென்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு டீலிங் போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு தரதாக இருக்குது, அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அவர்களுடைய பிறந்த நாள், கண்டிப்பாக நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்து உள்ளே வராரு அப்படின்னா அவர் கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு போட்டியாக வந்து நிற்பார் அப்படிங்கிற செய்தியை வந்து இப்போ எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ந்து அப்படியே வந்து அடுத்தது ஃபீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னது இது இப்படி சொல்கிறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கொள்கை எதிரி, அதுக்காக எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசணும். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியே வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு, மக்களோட எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனால் வந்து விஜய்க்கு எதிராக அவர் களமாட போகிறாரு, அப்படி தான் வந்து களம் அமைய போகுது அப்படிங்கிறது ப்ரொபகேண்டாவாக பரப்புகிறாங்களா, இல்லை உண்மையிலே அப்படி நடக்க போகுதா அப்படிங்கிறது தெரில. உண்மையாக சொல்லப்போனால் பாஜகலேருந்து ஒரு வெளியே வந்து நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதே இன்னும் நம்ம பார்க்கல. அந்த ராஜினாமா கடிதத்தோடு நம்ம பார்க்கல. பட் ஆனால் அந்த மாதிரி வெளியே வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அமித்ஷா மீட் பண்ண போகிறாரு, அவர் ஒரு புத்தகம் பரிசு கொடுக்குறாரு, 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க, தோளில் தட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா பாஜக ஒரு பெரிய கேம் ஆடுறாங்க. அதாவது என்ன கேமாக இருக்க போகுதுன்னா, இவர் வெளியே வந்துட்டார், வெளியே வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரு பேர் கிடைக்கும், பாஜக இல்லாமல் இவருக்கு என்ன பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ இந்த பேர் இவர் கிடைக்கிதுன்னும் போது கரெக்டாக இவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓகே இவரும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கிட்டாருன்னும் போது திரும்ப பாஜக உள்ளே எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தமிழக மக்கள் இவரை எப்படி நம்ப போகிறாங்க, அண்ணாமலை இவர்களை பாஜக இருக்கக்கூடியவர்களாக பார்க்குறாங்களா இல்லை அண்ணாமலையாக பார்க்குறாங்களா
அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய பெரிய டாஸ்காக இருக்க போகுது. இவர் இந்துத்துவாக கையில் எடுக்க போகிறாரா, இல்லை திராவிட அரசியலை கையில் எடுக்க போகிறாரா, திராவிட அரசியலை கொண்டு வரணும் பாஜக, அதாவது பாஜக தான் நான், பட் ஆனால் திராவிட அரசியலை கொண்டு வருவேன், கருப்பு திராவிடன் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணாமலை அவர்கள் நிறைய பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது இவருமே அதுக்கு ட்ரையும் பண்ணியிருக்காரு. இப்போ பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது திமுக திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளை தான் நாங்கள் அடாப்ட் பண்ண போகிறேன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். இப்போ முதல் முறையாக பாஜக கொண்டு வந்த இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்கும் போது ஓகே இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, வெளியே வரப்போகிறாருன்ற மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படி ஆரம்பித்து அது என்னவா இருக்க போகுதுங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது இன்னொரு இந்துத்துவா கட்சியாவோ இல்லை பாஜக மாதிரியான கொள்கைகளை கொண்ட லைட்டாக படிட்டிங்கரிங் பார்த்த கட்சியா, இல்லை புதுசாகவே ஒரு திராவிட சித்தாந்தங்களோட ஒரு புதிய கட்சியை புதிய பார்வையோடு கொண்டு வர போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? புதிய டிஜிபி நியமனம் அது எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்னு சொல்லிட்டு சிஎம் விஜயகாந்த் நம்பி போட்டிருக்காரு. அந்த நம்பிக்கை நிறைவேறுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். திமுக போடக்கூடிய அந்த திட்டங்கள் இப்போ நிறையா, அதாவது திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் பேசினதுக்கு இன்றைக்கி நிறைய எதிர்வினைகள் திமுக தரப்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய எதிர்வினைகள் தாவேக அரசு மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அது சரியானதாக இருக்கா, அது எந்த அளவுக்கு எதிர்க்கட்சி அரசியலை ஒரு ஆரோக்கியமான அரசியலாக கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் கருத்துக்களாக சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.